பாவக்காய் வத்தல் வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா மொறுமொறுன்னு வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு நான் 2 பாவக்காய் பெருசாக எடுத்திருக்கேங்க. இது 300 கிராம் இருக்குங்க. நீங்கள் சின்ன பாவக்காயை கூட எடுத்துக்கலாங்க. இப்போ பாவக்காயோட நுனிப்பகுதியை மட்டும் கட் பண்ணிடலாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 இன்ச் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் பாவக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காயை சேர்த்துக்கலாங்க. கூடவே பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 7 நிமிஷத்தில் இருந்து 10 நிமிஷம் அளவுக்கு பாவக்காயை வேக வச்சுக்கலாங்க. இடையில அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. 10 நிமிஷம் கழித்து பாவக்காயை பார்க்குறப்ப நல்லா வெந்திருக்குங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குங்க. ரொம்ப வேக விட்டுற வேண்டாங்க. வேக விட்டால் குழஞ்சி போயிருங்க. ஒரு பாவக்காய் எடுத்து லைட்டாக கிள்ளி பார்த்தீங்கன்னா கிள்றதுக்கு வரணுங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. பாவக்காயை மட்டும் வடிகட்டி தட்டில் மாற்றிக்கலாங்க. இதை அப்படியே 3 நாள் அளவுக்கு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. 3 நாள் கழித்து பாவக்காயை பார்க்குறப்ப நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிருக்குங்க. அவ்வளோதாங்க, பாவக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வத்தலை எண்ணெயில் பொரித்து பார்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. கருகு விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பாவக்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்தல் பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதிக சத்தான சுண்டைக்காய் வத்தல் வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. காம்பு பகுதியை ஃபுல்லாக பிச்சுட்டு இந்த மாதிரி சுண்டைக்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. எல்லா சுண்டைக்காயுமே இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கலாங்க. முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ வாஷ் பண்ண சுண்டைக்காயெல்லாம் திரும்ப ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இதிலேருந்து இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சு இடிக்கல் வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க. அம்மிக்கல் இருந்தால் கூட அதை வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தட்டிட வேண்டாங்க, நசநசன்னு ஆயிரும். இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயுமே தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு தடவை மட்டும் நான் வாஷ் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்குங்க. உங்களுக்கு கசப்பு அப்படியே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாங்க, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சுண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாங்க. காலையில் பார்க்குறப்ப இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ ஊறின சுண்டைக்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. எடுத்து தட்டில் மாற்றிக்கோங்க. இதை அப்படியே வெயிலில் 3 நாள் அளவுக்கு நல்லா காய வச்சுக்கலாங்க. 3 நாள் கழித்து பார்க்குறப்ப இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக காஞ்சிருக்குங்க. இப்போ எண்ணெயில் வறுத்து பார்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான சுண்டைக்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இரத்த சோகை நோய் வரவிடாமல் பாதுகாக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, குடல் புழுக்களை வெளியேற்றுற வேலையும் செய்யுதுங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.